ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். அரசு வேலை வேணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவு. வேலையில் இருக்கிறவங்களும் சரி, வேலை இல்லாமல் இருப்பவங்களும் சரி, படித்து கொண்டு இருந்தாலும் சரி, படித்து முடித்தவங்களும் சரிங்க. இப்படி எல்லா தரப்பினரும் அரசாங்க வேலை வேணுங்கிறதுக்காக அரசு தேர்வுகளை எழுதும் முயற்சியில் நிறைய பேர் ஈடுபட்டுருக்காங்க. ஆனால் போட்டித் தேர்வு ரொம்பவே கடுமையாக இருக்குது. அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறணும், அரசாங்க வேலையில் அமரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த தீப வழிபாடு. முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த முயற்சியோட தெய்வ வழிபாட்டையும் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பொதுவாகவே அரசு வேலை அப்படின்னாலே சூரிய பகவானை தான் சொல்லுவோம் இல்லையா? சூரிய பகவானுக்குரிய கிழமைன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை. தினமும் சூரிய உதயத்தின் போது நம்ம சூரிய பகவானை பார்த்து நம்ம வழிபட்டாலே அவருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு வார்த்தை மட்டுமாவது சொல்லலாம், ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற ஒரு வரி மந்திரத்தை டெய்லியுமே சூரிய உதயத்தின் போது நம்ம அவரை சொல்லி வணங்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது அரசாங்க வேலையோ இல்லை அரசு சம்பந்தமான எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக முடியும். சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் காலையில் 6 to 7 இல்லைன்னா மதியம் 1 to 2 நம்ம வழிபடலாம். இந்த மாதிரி வழிபடும் போதும் சூரிய பகவானின் அருளை நம்ம பரிபூரணமாக பெறலாம். சரி, இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணுன்னாக்கா நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம், கோவிலுக்கு போகணும் அவசியம் கிடையாது. காலையில் 6 to 7 இல்லைன்னா மதியானம் 1 to 2 நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு கோலம் போட்டுட்டு ஒரு தாம்பாளத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமான தாம்பாளம், பித்தளை தாம்பாளமாக இருக்கிறது தான் நல்லது. சில்வர்லாம் பயன்படுத்தாதீங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு அரச இலை ஒன்று எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கழுவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு தாம்பாளத்தட்டில் இந்த அரச இலையை அது மேலே வைங்க. அதில் கொஞ்சோண்டு முழு கோதுமையை நீங்கள் வைங்க. அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் விளக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு விளக்கேற்றுங்க. இந்த தீபத்திற்கு முன்னாடி வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கொஞ்சோண்டு கற்கண்டு இதை நீங்கள் சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். சூரிய பகவானுடைய தானியம் கோதுமை, அதனால் கோதுமையில் செஞ்சால் ஏதாவது இனிப்பு அதை கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் கற்கண்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடியை நீங்கள் கலக்கணும். இப்போது இந்த விளக்கை நீங்கள் கிழக்கு முகமாக எரியும்படி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லலாம். இல்லை தெரியாத பட்சத்தில் ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். இந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்குது பார்த்தீங்களா தீர்த்தம், அதை எடுத்து 3 முறை சூரிய பகவானை பார்த்து கீழே விடணும். இவ்வளோதாங்க. இதுதான் சூரிய பகவானுடைய வழிபாடு. இந்த தீபம் முழுமையாக எரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறையில் கொண்டு போய் வைங்க. இப்போ அரச இலையில் இருக்குது பார்த்தீங்களா கோதுமை, அதை நீங்கள் எறும்புகளுக்கு, பறவைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் தானமாக போட்டுடலாம். இந்த முறையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் முழு நம்பிக்கையோட சூரிய பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா அவருடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைத்து அரசு வேலைக்கான தேர்வில் நிச்சயமாக நீங்கள் முழு முயற்சியோடு எழுதும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அது வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முயற்சியோடு சேர்த்து இந்த தீப வழிபாட்டை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். முயற்சி இல்லாதவங்க நான் எந்த முயற்சியும் பண்ணலை, ஆனால் நான் இந்த வழிபாடு செஞ்சால் எனக்கு நடந்துடுமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்து அதில் நிறைய தோல்வி அடைஞ்சு மன விரக்தியில் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இதை செய்யும் பொழுது உங்களுக்கு இதில் முழு வெற்றி கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவானுடைய நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் நீங்கள் இந்த முழு கோதுமை, அதாவது சூரியனுக்குரிய தானியம் கோதுமை, இதை வச்சு நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியடையும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு வாங்க. காலையில் சூரிய உதயத்தில் எப்பொழுதுமே ஓம் ஆதித்யாய நமகன்னு சூரியனை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள். எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நீங்கள் வணங்கிட்டு வரும்பொழுது அரசாங்க சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் சூரிய பகவானின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில்
செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.